ஐயோ நாங்க கொடுத்த தங்க நகையில ஆட்டைய போட்டுட்டு ஐயோ அத்தனையும் கவரிங் நகையை கொடுத்திருக்காங்க. ஐயோ எம்புட்டு கேவலமானவங்களா இருக்காங்க பாருங்க மேடம் நீங்களே. ஐயா ஆ? இத கேடுகட்ட குடும்பத்திலயா நம்ம பொண்ண கொடுத்தோம். இப்படி ஏமாத்து பேர் வழியா இருக்காங்களே. ஏங்க ஐயோ யாருங்க ஏமாத்து பேர் வழி? நேருமா குறுக்க பேசிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் ஏமாத்த பாக்குறாங்க, நல்லா ஏமாத்த பாக்குறாங்க. அபாண்டமா பேசாதீங்க. அட மத்தவங்க எல்லாரும் பேசாம தானே இருக்காங்க, நீ எதுக்கு முந்திக்கிட்டு வர? மேடம் மேடம் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு மேடம். துர்கால இந்த நிக்கிறாளே இவ புருஷனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்காக 10 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமா கொடுத்தாங்க. இந்த நிக்கிறானே கதிரு இவனுக்கு டிராவல்ஸ் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஏது பணம் நினைக்கிறிய? ஐயோ என் பொண்ணு மயிலோட நகை எடுத்துட்டா எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. போச்சு 80 பவுன் நகையும் போச்சு. ஏங்க இப்படி மனசாட்சியே இல்லாம பேசாதீங்க. மேடம் எங்க நிலத்தை வித்து தான் பசங்களுக்கு பணம் கொடுத்தமே தவிர இவங்க நகையை நாங்க தொடவே இல்ல மேடம். ஐயோ இல்ல மேடம், போய் மேடம், எல்லாமே போய் மேடம். ஏய், சும்மா நிறுத்து. என்ன போய் சொல்றாங்க உனக்கு? மேடம் கடவுள் சத்தியமா இந்த நகைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். நாங்க விசேஷம் வந்தா நகை எடுப்போம், அதுக்கப்புறம் திருப்பி அது லாக்கர்லயே வச்சிருவோம். இது எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியாது. மேடம் அவங்க போய் சொல்றாங்க மேடம், நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. எங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கதான் எங்க கிட்ட பணம் இருக்கு. அப்படி அளவுக்கு மீறி பணம் தேவைப்பட்டா நாணயமா கடன் வாங்கியாவது பிள்ளைங்களுக்கு கொடுப்போமே தவிர உங்க சொல்ற மாதிரி அடுத்தவங்க நகையெல்லாம் கை வைக்க மாட்டோம். ஐயோ நாணயமா இருந்தவங்களோட நாணயம் தான் இப்ப தெரிஞ்சு போச்சே. அதத்தான் எல்லாரும் இப்ப கண்ணால பாக்குறோமே. முதல்ல சத்தம் போடாதீங்க, அமைதியா பேசுங்க. மேடம் 80 பவுன் நகை மேடம். இருங்க பேசிக்கலாம். ஏங்க எப்படி உங்க கொடுத்த நகை எல்லாம் கவரிங் மாதிரி மாறிச்சு? சத்தியமா மேடம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க மேடம் நீங்களே. இன்னைக்கு பவுன் விக்கிற விலையில 80 பவுன் நகை மேடம் 1 கோடி கிட்ட வரும் மேடம். எங்களுக்கு எங்க நகை வேணும் மேடம். நாங்க போட்ட நகையை அவங்க திருப்பி கொடுக்கணும் மேடம். எங்களுக்கு வேணும் மேடம். எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. எங்க பொண்ணு வாழ்க்கையை நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் மேடம். எங்க நகைக்கு முதல்ல பதில் சொல்லுங்க இவங்க எல்லாரையும். போது நிறுத்துங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன். அபாண்டமா பழைய தூக்கி போட்டுட்டே இருக்கீங்க. ஏங்க மயிலக்கா கல்யாணத்தப்போ நீங்க 80 பவுன் தங்க நகை தான் போட்டீங்க. ஆமா தங்கம் தான் போட்டோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அத்தனையும் தங்கம் தான் போட்டீங்களா? பாருங்க மேடம் உங்க முன்னாடியே இவங்க எங்களை எப்படி மிரட்டுறான்னு. மேடம் நான் மிரட்டலாம் இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. மயிலக்கா கல்யாணத்துக்கு இவங்க 80 பவுன் தங்க நகை போட்டோன்னு சொன்னது எல்லாமே போய். இவங்க போட்டதுல 8 பவுன் மட்டும் தான் தங்கம், மத்தது எல்லாமே கவரிங் தான். மீனா என்னம்மா? ஐயோ அத்தை என்னைய மன்னிச்சிருங்க அத்தை. மாமா நீங்களும் மன்னிச்சிருங்க. நானும் ராஜியும் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அப்பவே இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். இவங்க அக்காவுக்கு கவரிங் நகை தான் போட்டாங்கன்னு.